ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4 10 8 திருமொழி 9 பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக புறப்பட்டு திருவரங்கம் திவ்ய தேசத்தை அடைகிறோம். உபய காவிரி மத்தியிலே ஆதிசேஷன் மீது பெரிய பெருமாள் ஆச்சரியமாக பள்ளி கொண்டிருக்கிறார். பிரணவாகார விமானத்துக்கு கீழே திருமண தூண்களுக்கு மத்தியிலே பெரியாழ்வார் அனுகிரகத்தோடு நாம் இப்போது போய் நின்று விட்டோம். இப்போ 9வது பாசுரம். இந்த பாசுரத்துல பெருமாளை எந்த அவதாரமாக எங்களுக்கு காட்டப் போகிறீர்கள்னு நாம பெரியாழ்வார்ட்ட கேட்டோம். முதல் 3 பாட்டு கண்ணன், அடுத்த 2 பாட்டு ராமன், அடுத்த 2 பாட்டுல அசுரர்களை அழிக்கும் நாராயணன், அடுத்த பாட்டுல வராகன் நரசிம்மன் எல்லாம் காட்டினீரன்னோம். பெரியாழ்வார் சொன்னார், இந்த பாட்டுல பெரிய பெருமாளை பெரிய பெருமாளாவே அனுபவிப்போம்னார். ஸ்ரீரங்கத்துல என்னமா பள்ளி கொண்டிருக்கார், அவருடைய கருநீல வண்ணம், அந்த வண்ணம் கொண்ட திருமேனியே அனுபவிப்போம்னு பாட்டின் முதல் 2 அடிகள்ல பெருமாளுடைய திருமேனி வண்ணம் எப்படி இருக்கு அதை வர்ணித்து விட்டு பாட்டின் அடுத்த 2 அடிகள்ல திருவரங்கத்தின் பெருமையும் பாடுகிறார். 9வது பாசுரம். குன்றாடு கொழுமுகில் போல் குவளைகள் போல் குறை கடல் போல் நின்றாடு கணமயில் போல் நிறமுடைய நெடுமாலூர் குன்றூடு பொழில் நுழைந்து கொடியிடையார் முலையணவி மன்றூடு தென்றல் உலாம் மதிளரங்கம் என்பதுவே. குன்றாடு கொழுமுகில் போல் குவளைகள் போல் குறைகடல் போல் நின்றாடு கணமயில் போல் நிறமுடைய நெடுமாலூர் குன்றூடு பொழில் நுழைந்து கொடியிடையார் முலையணவி மன்றூடு தென்றல் உலாம் மதிளரங்கம் என்பதுவே. இப்ப பாட்டின் முதல் பாதி ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள் பள்ளி கொண்டிருக்கார். ஒரு நிமிஷம் அப்படியே உங்களுடைய மனக்கண்களை திறந்து கொள்ளுங்கள். பாயும் நீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்வும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவடவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர்க்கு அகலலாமே ஆலமா மரத்தின் நிலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான அரங்கத் அரவின் அணையான் கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரெழில் நீல மேனி. ஐயோ, நிறை கொண்டதன் நெஞ்சினையே. அந்த நீல மேனி இருக்கு பாருங்க, அதுக்கு எதை ஓமையாக சொல்லலாம்? இப்ப பெரியாழ்வார் பாடுறார், குன்றாடு கொழுமுகில் போல். குன்றுனா மலைன்னு அர்த்தம். குன்று ஆடுனா மலையினுடைய உச்சியிலே நிலைத்திருக்கக்கூடிய சார்ந்து இருக்கக்கூடிய. இங்க ஆடுனா அங்க டான்ஸ் ஆடுறதுன்னு அர்த்தம் இல்லை, அதோடு சார்ந்து இருக்கக்கூடியன்னு அர்த்தம். குன்று ஆடு மலைக்கு மேல் நிலைத்திருக்கக்கூடிய. கொழு முகில் போல், முகில்னா கருப்பு மேகம்னு அர்த்தம். கொழு முகில்னா கொழுத்து இருக்கான். எப்ப கொழுத்து இருக்கும்? நாம நிறைய சாப்பிட்டோம்னா நாம கொழுத்துட்டோம் பருத்து இருக்கோம் போம். மேகம் நிறைய தண்ணீரை சாப்பிட்டுடுத்தோம்னா கொழுத்து இருக்குமோ இல்லையோ? வேற ஒண்ணும் இல்ல, நிறைய நீர் நிறைந்த மேகம்னு அர்த்தம். கம்மியா நீர் இருந்தா அந்த மேகத்துல ரொம்ப கருமை இருக்காதான். நிறைய நீர் சாப்பிட்டு கொழுத்து இருந்தா அந்த மேகம் கருப்பாவும் இருக்குமோ இல்லையோ? இப்ப பாட்ட பாருங்க. குன்றாடு மலை உச்சியில் இருக்கக்கூடிய கொழு முகில் போல் கொழுப்பான மேகம், நிறைய நீர் உண்ட மேகம். எவ்வளவு தூரம் கருத்து இருக்குமோ அவ்வளவு கருமை நிறத்தோடு பெரிய பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். இத வெறும் மேகம்னு சொன்னா போருமே, அது என்ன மலைக்கு மேல் இருக்கிற மேகம்னு சொல்லணுமான்னா, ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டு இருக்காரோ இல்லையோ, ஆதிசேஷன் ஒரு மலை போல இருக்காராம். அவர் மீது பள்ளி கொண்டு இருக்கும் பெருமாள் மேகம் போல இருக்காராம். இது அப்படியே மனக்கண்ல ஸ்ரீரங்கத்துல சேவிச்சு பாருங்க. ஆதிசேஷன் ஒரு வெள்ளை நிறம் கொண்ட மலை போல் இருக்கிறார். அந்த வெண்ணிற மலைக்கு மேலே ஒரு கருமுகில் பதித்து வைத்தால் எப்படி இருக்கும்? அது போல பெருமாள் பள்ளி கொண்டிருக்கார். அந்த மேகம் எப்படி இருக்கு? கொழுத்து நிறைய நீர் உண்டு இருப்பதாலே ரொம்ப கருத்து இருக்கு. பெருமாளும் அவ்வளவு கருப்பா இருக்கார். இப்ப இந்த கருமை சொன்னதுக்கு என்ன காரணம்னா, அந்த கருத்த திருமேனியை செவிச்சா ஒரு குளிர்ச்சி மனசுல ஏற்படுறதாம். வானத்துல கருப்பு மேகத்தை பார்த்தா மனசு குளிர்ந்துடும், பெருமாள்ங்கிற கருமேகத்தை பார்த்தாலும் மனசு குளிர்றது. அதனால குளிர்ச்சியிலே மேகத்தின் மேல் உள்ள கொழுத்த கருப்பு மேகம் போல் இருக்கிறார். போராது, அடுத்த உதாரணம் சொல்றார். இந்த மேகம் இருக்கே, தொட்டு பார்த்தா வழவழப்பெல்லாம் எதுவும் தெரியாது. மேகத்தை நாம தொட்டாலும் கூட நம்மளால அதை உணர முடியாது. மேகத்துல நறுமணமும் இருக்காது. ஆனா பெருமாள் கருப்பாவும் இருக்கா. தொட்டு பார்க்கணும்னு நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா இல்லையாங்கிறது அப்புறம். தொட்டு பார்த்தா இவ்வளவு வழவழன்னு இருப்பாராம் பெருமாள். ரொம்ப மென்மையா இருக்கார். கிட்டக்க போனாலே நறுமணம் வருது. அதனால அடுத்த உதாரணம் போட்டார். குவளைகள் போல். குவளைனா கருணைதல் பூன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, கருணைதல் பூ இருக்கே, இதை நம்ம தொட்டு பார்த்தோம்னா
வழ 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 சாஃப்டா மென்மையா இருக்கு. கிட்டக்க போனா நறுமணமும் வருது, கருமை நிறமும் இருக்கு. அதனால பெரியாழ்வார் பார்த்தார், குவளைகள் போல் குவளை பூ, கருணைதல் பூ, இதுதான் எம்பெருமானுக்கு சரியான உதாரணம். அது போன்ற கருணைதல்ங்கிறது கருநீல வண்ணத்திலையும் இருக்கும், மென்மையாவும் இருக்கும், நறுமணத்தோடையும் இருக்கும். அது போல் குவளைகள் போல், அதுலயும் வார்த்தை பாருங்க, முகிலுக்கு ஒரே மேகம்ட்டார். குவளைகள்னா கூட்டமா பூக்கள் பூத்திருந்தா எப்படி இருக்கும், அதுதான் பெருமாளுடைய திருமேனி, அவ்வளவு அழகா இருக்காருனார். சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தார், இல்ல இல்ல இது போராது, இந்த குவளை பூ இருக்கே அதை எவ்வளவு நேரம் நீங்க வச்சு பார்த்துட்டு இருக்க முடியும், கொஞ்ச நேரம் பூ நன்னா இருக்கு பார்ப்போம், அப்புறம் சரி போ விடு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம்னு போயிடுவோம். ஆனா பெருமாளை எத்தனை தடவை சேவிச்சாலும் அழுக்கவே இல்லை, அவரோட அழகுக்கு எல்லையே இல்லை. அப்போ இந்த பூ அதுக்கு முழுமையான உதாரணமாக ஆகாது. எதை சொல்லலாம்னு பார்த்தார், கடல். கடல் தானே ஆழத்தை அளக்கவே முடியாது. குறை கடல் போல், கடலும் கிட்டத்தட்ட கருநீல வண்ணத்துலதான் இருக்கு. நம்ம இன்னைக்கும் குளோப்ல மேப்ல கடலை குறிப்பிடும் போது பெருமாளுடைய வண்ணத்தில் தானே குறிப்பிடுகிறோம். அந்த வானத்தின் ரிஃப்ளெக்ஷன் கடல்ல பட்டு கருநீல வண்ணத்துல தெரியறதுங்கிறா, பெருமாளும் அந்த வண்ணத்துல இருக்கார். அதனால நமக்கு வெறுமன மேகம் போல குளிர்ச்சி கொடுத்தா மட்டும் போராது, பூ போல மென்மையும் நறுமணமும் இருந்தா மட்டும் போராது, ஆழமா இருக்கணும், அனுபவிச்சு முடிக்க முடியாதபடி இருக்கணும். அதுக்கு கடல் தான் சரியான உதாரணம். குறைனா ஒலி எழுப்பக்கூடியன்னு அர்த்தம். அலை மோதி ஓ என்ற ஒலி எழுப்பிக் கொண்டே இருக்க கடல், அது போல குறை, பெருமாளும் ஒலி எழுப்பிண்டே இருக்காராம். இங்க பெரியறை இல்ல சின்னறை, குறைனா ஒலி எழுப்புறது, குரல் கொடுக்கிறார். என்ன குரல்னா அஞ்சேல் அஞ்சேல் மாசுஜகா என்று சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒலி எழுப்பும் கடல் போல், கடல் போல் வண்ணம் கொண்டவன் திருவரங்கநாதன் சொன்னார். சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தார், இல்ல இது சொன்னா மட்டும் போராது, பெருமாள் திருமேனியில ஒரு பளபளப்பு இருக்கு. இப்ப பாருங்க, ஒன்னொன்னுலயே ஒரு நெகட்டிவ் இருக்கு. மேகம்னு சொன்னா மேகத்துல நறுமணம் இல்ல, மென்மை இல்ல. குவளைப்பூன்னு சொன்னா அதுல ஒரு ஆழம் இல்ல, அழுக்காது அப்படிங்கிற எண்ணம் வரமாட்டேங்கிறது. கடல் நல்ல ஆழமா இருக்கு, எவ்வளவு பார்த்தாலும் அழுக்காது, ஆனா அதுல ஒரு ஷைனிங், பளபளப்பு, பொலிவு இல்லையே. அதனால என்ன பண்ணார், நின்றாடு கணமயில் போல், நின்றுனா மகிழ்ச்சியிலே நிலை நின்று, ஆடு தோகை விரித்து நாட்டியம் ஆடக்கூடிய, கணம்னா கூட்டம்னு அர்த்தம், கணமயில் போல் கூட்டமான மயில்கள். இந்த மயில் கழுத்துன்னு சொல்லுவோமே, அதை நல்லா கவனிச்சீங்கன்னா கருநீல வண்ணத்துல இருக்கும், கூடவே சேர்ந்து பளபள பளபள ஒளி வீசின்றும் இருக்கும். அதனால என்ன பண்ணார், இல்ல இல்ல இந்த மயில்னு சொல்வதுதான் பொருத்தமா இருக்கும். அதனால நின்று ஆடு, மகிழ்ச்சியிலே நிலைத்து நின்று தோகை விரித்து ஆடக்கூடிய கண கூட்டமான மயில் போல். அந்த மயில் கழுத்து எப்படி பளபளப்போடு குருடிய கருநீல வண்ணத்துல இருக்குமோ அதுதான் என் பெருமாளின் நிறம்னு சொன்னார். சொல்லிட்டு பெரியாழ்வார் யோசிச்சு பார்த்தாராம், அப்ப அந்த மயில் கழுத்துல குளிர்ச்சி இருக்குமான்னார். இல்லையே. அப்ப பேக் டு ஸ்டார்ட், குன்றாடு குழுமுகில் போல், அப்ப மேகம்னு சொல்லிடுவோம். ஆனா மேகம்னு சொன்னா மென்மை நறுமணம் இல்லையே, குவளைகள் போல், குவளைப்பூன்னு சொல்லிடுவோம். சொன்னா அதுல ஆழமும் அனுபவித்தாலும் அழுக்காத தன்மை இல்லையே, குறை கடல் போல்னு சொல்லுவோம். ஆனா கடல்ல ஆழம் இருந்தாலும் படப்பழுப்பு இல்லையே, நின்றாடு கணமயில் போல்னு சொல்லுவோம். சொன்னா அதுல குளிர்ச்சி இல்லையே, எந்த ஓமையும் சொல்ல முடியல இல்லையா. அதனால நிறமுடைய, இப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்த நிறம் கொண்டேன்ட்டார். நீங்க என்ன பண்ணணுமா, குன்றாடு கொழுமுகில் போல், மேகத்திலேருந்து குளிர்ச்சியை மட்டும் எடுத்துக்கோங்க. குவளைகள் போல், குவளைப்பூலேருந்து மென்மை நறுமணத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. குறை கடல் போல், கடல்லேருந்து அந்த ஆழமான தன்மை அனுபவித்தாலும் அழுக்காத தன்மையை மட்டும் எடுத்துக்கோங்க. நின்றாடு கணமயில் போல், மயிலேருந்து பளபளப்பை மட்டும் எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தால் நிறமுடைய, ஒன்று சேர்ந்த நிறம் கொண்டவனாக பெருமாள் எழுந்தருளி இருப்பார். இது எதுவுமே அடியன் சொல்லல, மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல காட்டியிருக்கார். நீர் கொண்டெழுந்த காலமேகத்தின் நிறத்தையும், எதுக்குன்னா குளிர்த்திக்கு, குளிர்த்திக்கு நீர் கொண்டெழுந்த காலமேகத்தின் நிறத்தையும், நெய்ப்புக்கு, நெய்ப்புக்குன்னா சாஃப்ட், அதுக்கு குவளை பூவின் நிறத்தையும், இருட்சிக்கு கடலின் நிறத்தையும், ஆழமா இருக்கிறது அனுபவிச்சாலும் அழுக்கல அதுக்கு கடல், புகர்ப்புக்கு ஒளி வீசுவதற்கு மயில் கழுத்தின் நிறத்தையும் திருட்டாந்தமாக சொல்லுகிறது என்று நியமித்துக் கொள்ள வேணும்னு மணவாள மாமுனிகள் காட்டியிருக்கார். இதைத்தான் கம்பர் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி, இது எதை சொன்னாலும் ஈடாகாதுன்னு, வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரி சோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான், மையோ மரகதமோ மரிகடலோ மழைமுகிலோ, ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். மையின்னு செமிசாலிடையும் சொல்லி பார்த்தார், மரகதம்னு சாலிட சொல்லி பார்த்தார், மரி கடல்னு லிக்விட சொல்லி பார்த்தார், மழை முகில்னு கேஸ் சொல்லி பார்த்தார், சாலிட் செமிசாலிட் லிக்விட் கேஸ் எது சொன்னாலும் அது ராமனுடைய அழகுக்கு ஈடாகல, ஐயோன்னுட்டார். அது கம்பர் டெவலப் பண்ணதெல்லாம் எங்கன்னா நம்ம பெரியாழ்வாருடைய பாசுரம். முகில்னு சொல்வதா, குவளைன்னு சொல்வதா, கடல்னு சொல்வதா, மயில்னு சொல்வதா,
எல்லாம் ஒன்று சேர்ந்தது போல் நிறமுடைய திருமேனி வண்ணம் கொண்ட நெடுமாலூர். இந்த பாட்டிலேயே உயிரான வார்த்தை நெடுமால் என்று மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல காட்டியிருக்கார். மால்னா பித்து பிடித்தவர், நெடுமால்னா ரொம்ப அதிகமா பித்து பிடித்தவர். யார் மேலனா பக்தர்கள் மீது பித்து பிடித்தவராக இருக்காராம் பெரிய பெருமாள். பக்தர்கள் மீது பித்து பிடித்தவருக்கும் இந்த வண்ணத்துக்கும் என்ன சம்பந்தம் கேட்கிறேடா? பக்தர்களுக்காகவே இப்படி ஸ்ரீரங்கத்துல தன் திருமேனி வண்ணத்தை தேர்ந்தெடுத்து எழுந்துருளி இருக்காராம். அதாவது பெருமாள் யோசிச்சாராம், என் பக்தர்கள் எல்லாரையும் மயக்கணும், எல்லாரையும் கவரணும், அதுக்கு நான் எந்த மாதிரி வடிவம் எடுத்துனா நல்லா இருக்கும். சிந்திச்சு சிந்திச்சு மேகத்தினுடைய குளிர்ச்சி, கோழைப்பூவின் நறுமணம் மென்மை, கடலினுடைய ஆழம், கனமயில் அதனுடைய அந்த பளபளப்பு எல்லாத்தையும் சேர்த்து தானே ஒரு உருவத்தை உருவாக்கி, அதுக்காக இவர்கிட்டலாம் மற்றதுக்கெல்லாம் அந்த பெருமை வந்ததுங்கிறது வேற விஷயம். ஆனா இது ஒரு அனுபவத்துக்காக இப்படி சொல்றோம். எல்லாத்தையும் வாங்கி கட்டப்பட்டு ஒரு திருமேனியை உருவாக்கி பக்தானாம் தொம் பிரகாசசே, மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் இது. பக்தர்களுக்காகவே தன் திருமேனியை இப்படி அமைத்து கொண்டு நெடுமாலாக, இப்படி நான் அழகா இருந்தாலாவது இந்த அழகுக்கு மயங்கியாவது நீ வரமாட்டாயான்னு பக்தானாம், இந்த திருமேனி பக்தர்களோடதுன்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருக்காராம். அதுதான் நெடுமால். இன்னும் புரிகிறாப்புல சொல்லணும்னா, அந்த நகைச்சுவையில மாப்பிள்ள அவர் தான், ஆனா அவர் போட்டு இருக்க ட்ரெஸ் என்னதுங்கிற பாருங்க. பெருமாள் அவர் தான், ஆனா அவர் திருமேனி நம்ம தான். நமக்காக திருமேனியை அமைத்துக் கொண்டு நெடுமால் பித்து பிடித்தவனாக எழுந்தருளி இருப்பவனுடைய ஊர் இது ஸ்ரீரங்கம். அதுதான் பாட்டின் அடுத்த பாதி. அப்ப பாட்டின் முதல் பாதியில மலை மேல் உள்ள கருப்பு மேகம், நீருண்ட கொழுத்த மேகம் போல, குவளை பூக்கள் போல, ஒலி எழுப்பும் கடல் போல, நின்று ஆடக்கூடிய கூட்டமான மயில்கள் போல திருமேனி வண்ணம் கொண்ட பக்தர்கள் மீது பித்தனான நெடுமால். அவன் ஊர் எது தெரியுமா? ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்துல தென்றல் காற்று வீசறதான். தென்றல் காற்றுனா தெற்கேந்து வீசும். 4 விதமான காற்று சொல்லுவா. கோடை, கொண்டல், வாடை, தென்றல்னு. அது 4 திசையிலேருந்து வீசும். இதுல கொண்டல்ங்கிறது கிழக்கேந்து வரும், கோடைங்கிறது மேற்கேந்து வரும், வாடைங்கிறது வடக்கேந்து வரும், தென்றல்ங்கிறது தெற்குலேருந்து வரும். இப்ப தென்றல் காற்று வரதான். எப்படி வந்ததுன்னா, குன்றூடு பொழில் நுழைந்து, குன்று மலையிலேருந்து புறப்படுறதான். எந்த மலைனா மலையமலை, பொதிகை மலைன்பா. இப்ப ஸ்ரீரங்கத்துக்கு தெற்க எது இருக்கு? பாண்டிய நாடு. அங்க பொதிகை மலை இருக்கு. குன்றூடு, ஊடுன்னா அதுக்கு நடுவேன்னு அர்த்தம். குன்றூடு, அந்த பொதிகை மலைக்கு நடுவே பொழில் நுழைந்து, பொழில்னா சோலை, பொழில் நுழைந்து சோலைகளுக்குள்ள நுழைஞ்சு அந்த பூக்களின் நறுமணத்தெல்லாம் தென்றல் காற்று அப்படியே சேகரிச்சுக்கிறதாம். அதுக்கப்புறம் கொடி இடையார். பாண்டிய நாட்டுல நிறைய பெண்கள் இருக்கா, அவள கொடி இடையார், கொடி போன்ற இடை கொண்டவர்களா, சிறுத்தை இடை கொண்ட பெண்கள்னு அர்த்தம். முலை அணவி, முலைனா அவளுடைய மார்பு, அதுல நிறைய சந்தனம் பூசின்ற காலம், பூமாலை அணிஞ்சின்ற காலம். அணவினா அதை அப்படியே உரசிண்டு வியாபித்து அந்த சந்தனம் பூக்கள், இது வேற கோணத்துல பார்க்காதீங்க, அவ கழுத்துல மாலை சந்தனம் அணிஞ்சிட்டு இருக்கா, அந்த நறுமணத்தையும் சேர்த்து வாங்கிக்கிறது. அப்போ ஒரே தென்றல் காற்று தெற்க மலையமலை பொதிகை மலையிலேருந்து புறப்பட்டது. குன்றூடு மலைக்கு நடுவே பொழில் நுழைந்து சோலைகளுக்குள்ள போய் பூக்களின் நறுமணத்தை வாங்கிட்டு, கொடியிடையார் முலையணவி, கொடி போல் எடை கொண்ட பாண்டிய நாட்டு பெண்கள் அவளுடைய சந்தன பூச்சி இதன் வாசனையை வாங்கிட்டு, மன்றூடு, மன்றுன்னா என்ன தெரியுமா? நம்ம ஊர்ல நார்ச்சந்தின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம பாஷையில சொல்லணும்னா நால் ரோடு. எங்க ஊர் கும்பகோணத்துல கூட 4 ரோடு அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். எல்லா ஊர்லயும் ஒரு 4 ரோடு இருக்கும். 4 தெரு சந்திக்கக்கூடிய இடத்துக்கு மன்றுன்னு பேரு. உடனே யார் ஞாபகம் வரணும்? நம்ம திருக்குடந்தை மோகன் சுவாமி. ஆமா பாருங்க, நார்ச்சந்திம்போம். அதுக்கு நல்ல தமிழ் வார்த்தை என்னன்னா மன்று. ஊடுன்னா அதுக்கு நடுவேன்னு அர்த்தம். மன்று ஊடு அப்படின்னா அப்படியே அந்த நார்ச்சந்திகளுக்கு நடுவுல ஸ்ரீரங்கத்துல எங்கெங்கெல்லாம் ஜங்ஷன் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் ரவுண்டானா 4 ரோடு இருக்கோ, அந்த இடத்துல எல்லாம் தென்றல் காற்றானது உலாம் அப்படின்னா உலாவும்னு அர்த்தம். உலாவும்ங்கிறது உலாம்னு ஆயிருக்கு. தென்றல் உலாவர்தான். அரங்கன் உலா மட்டும் இல்ல, ஸ்ரீரங்கத்துல தென்றல் உலாவும் இருக்கு. தென்றல் எங்கேந்து வருது? தெற்கேந்து புறப்படுகிறது. தெற்கேந்து புறப்பட்டு சோலைகள்ல நன்றாக மூழ்கியது. பெண்களினுடைய அந்த அற்புதமான சந்தன கலவையின் நறுமணத்தை வாங்கிட்டது. அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்துல உள்ள மன்று என்ற நார்ச்சந்தி தோறும் உலா வருகிறது. புரியலையே? இந்த இடத்துல தென்றல்ங்கிறது என்ன தெரியுமா? ஆழ்வார் பாசுரமா? புரியலையா? தெற்கேந்து வருதுன்னா வடக்கேந்து வருதுன்னா வடமொழி வேதம்னு அர்த்தம். தெற்கேந்து வருதுன்னா தென்மொழி வேதமாகிய ஆழ்வார் பாசுரங்கள்னு அர்த்தம். நம்மாழ்வார் பாண்டிய நாட்டுல தானே அவதரிச்சார். அதனால அவருடைய திருவாய்மொழிங்கிறது பாண்டிய நாட்டுல தாமிரபரணி கரையில இருந்து புறப்படுறதாம். புறப்பட்டு சோலைகள்ல மூழ்கி வருதுன்னா என்ன அர்த்தம்னா, பகவான் செய்த அவதாரங்கள் இருக்கு பாருங்க, அதுதான் சோலைகள். அந்த அவதார குணங்கள்ல நன்றாக மூழ்குகிறதாம். அது போல இந்த பெண்களுடைய சந்தனத்தை வாங்கிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா,
வேதம் படிச்சவா இதயத்துக்குள்ள வேதத்தின் கருத்து தத்துவங்கள் இருக்கு பாருங்க, அதையும் வாங்கிக்கிறது. அப்ப திருவாய்மொழி என்ற தென்றல் தெற்கேந்து புறப்பட்டது. ஒரு பக்கம் பெருமாளுடைய அவதாரங்கள் ஆகிய சோலைகளின் நறுமணத்தையும் வாங்கிடுது, இன்னொரு பக்கம் வேதியர்கள் நெஞ்சில் உள்ள வேத தத்துவங்களின் நறுமணத்தையும் வாங்கிடுது. ரெண்டையும் சேர்த்து ஸ்ரீரங்கத்துல நார்ச்சந்தி, அதாவது பக்தர்கள் எங்கெங்கெல்லாம் கூடுறாளோ அந்த இடத்திலே பகவானுடைய குணங்களை நறுமணமாக பரப்பி தென்றல் காற்றாக வீசுறது. இந்த அருளி செயலின் நறுமணம் வீசக்கூடிய மதில் அரங்கம் என்பதுவே, மதில் சூழ்ந்த திருவரங்கம், அதுதான் பெருமாள் எழுந்தருளி இருக்கும் கஷேத்திரம்ங்கிறது பாசுரம். குன்றாடு கொழுமுகில் போல் குவளைகள் போல் குறை கடல் போல் நின்றாடு கணமயில் போல் நிறமுடைய நெடுமாலூர் குன்றூடு பொழில் நுழைந்து கொடியிடையார் முலையணவி மன்றூடு தென்றல் உலாம் மதிளரங்கம் என்பதுவே. குன்றாடு கொழுமுகில் போல் குவளைகள் போல் குறைகடல் போல் நின்றாடு கணமயில் போல் நிறமுடைய நெடுமாலூர் குன்றூடு பொழில் நுழைந்து கொடியிடையார் முலையணவி மன்றூடு தென்றல் உலாம் மதிளரங்கம் என்பதுவே. மலைக்கு மேல் இருக்கக்கூடிய கொழுத்து நீருண்ட கருப்பு மேகம் போலவும், குவளை பூக்கள் கருநெய்தல் பூக்கள் போலவும், குறை கடல் ஒலி வீசக்கூடிய ஒலி எழுப்பக்கூடிய கடல் போலவும், நிலைத்து நின்று ஆடக்கூடிய கூட்டமான மயில்கள் போலவும், நிறம் கொண்ட நெடுமால் பக்தர்கள் மீது பித்தன் அவன் கோவில் கொண்ட ஊர், மலை வழியாக சென்று சோலைகளிலே நுழைந்து பெண்களுடைய சந்தன பூசின் நறுமணத்தை வாங்கி கொண்டு, அத்தோடு திருவரங்கத்தின் நார்ச்சந்தியிலே தென்றல் காற்றாக தெற்கென்று காற்று வீசக்கூடிய உலா வரக்கூடிய மதில் அரங்கம்தான் பெருமாள் எழுந்தருளி இருக்கும் க்ஷேத்திரம். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். The Lord who loves his devotees so much has his color similar to the dark rain-laden clouds on the hill, like Karuneidal flowers, like the sounding ocean and the group of peacocks that dance on seeing the clouds. He now dwells in Srirangam, where the wind from the south enters into gardens around the hills and also carries the fragrance of sandal paste from women and blows in the junctions of Srirangam என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கடுத்த பாசுரத்திலே பலஸ்ருதி நிறைவு பாசுரம். இந்த பதிகத்தை சேவிச்சவாளுக்கு ஒரு பெரிய பலன் சொல்ல போறார் பெரியாழ்வார். அதை அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். குன்றாடு கொழுமுகில் போல் குவளைகள் போல் குறை கடல் போல் நின்றாடு கணமயில் போல் நிறம் உடைய நெடுமால் குன்றோடு பொழில் நுழைந்து கொடியிடையார் முலையணவி மன்றூடு தென்றல் உலாம் மதில் அரங்கம் என்பதுவே, மதில் அரங்கம் என்பதுவே. ஏ